Hi guys, welcome back to our channel NK Talkies. இன்றைக்கி நம்ம டாக்கீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜிமெயில் ஐடியை நம்ம மொபைலில் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். This video is sponsored by genreviews.online. ஸோ இந்த சைட் வந்து ஒரு ரிவ்யூ போர்ட்டல் சைட். ஸோ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து எவ்வளோ தரமானது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த ஜென்ரிவ்யூஸ் போர்ட்டலை நீங்கள் யூஸ் பண்ணி அதோடைய ரிவ்யூஸ் அண்டு ஜென்யூன் ரிவ்யூஸை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களுடைய ஜென்யூன் ரிவ்யூவை நீங்கள் விசிட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் உங்களுடைய கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜிமெயில் கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கூகுள் ஹெல்ப் அப்படின்னு ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கிரியேட் ஏ ஜிமெயில் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடிஸும் காட்டும். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கீழே ஆட் அக்கௌண்ட் டு டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைன்இன் பேஜ்க்கு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 விதமான பர்பஸ்க்காக காட்டும். உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஸோ உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர் ஆண் பெண் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கூகுளே வந்து 2 விதமான இமெயில் ஐடிஸ் கொடுக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓனாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3rd ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டாக வந்து கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். கொடுத்துட்டு எஸ் ஐ மீன் கொடுங்க. இல்லை அப்படின்னா மேலே உங்களுக்கு வேணும் அப்படின்னா உள்ளே போயிட்டு செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு வந்து ஆட் மை ஃபோன் நம்பர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி ஒன்லி அப்படின்னு கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அதையும் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெக்கவரிக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்கும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி கேட்கும். கொடுத்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க, ஆல்ரெடி உங்களோட மெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண அந்த மெயில் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான 2 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை உங்களோட மொபைல்லையே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம்.